எல்லாரும் இப்படி அமைதியா இருந்தா எப்படி? ஆக வேண்டியதை பேசலாமே. இத பாருங்கம்மா, போன தடவை நாங்க வந்தப்ப கொஞ்சம் சங்கடமாயி போச்சு. அதுக்கு நாங்க ஒண்ணு காரணம் இல்லையே. ஏய் மீனாட்சி, சும்மா இரு. அன்னைக்கு அத்தை அப்படி பேசிருக்க கூடாதுதான். அந்த புள்ளையும் அந்த அளவுக்கு மரியாதை இல்லாம பேசிருக்க கூடாதுல்ல அத்தை. இந்தம்மா, எதுக்கு பழையதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப என்னத்துக்கு வந்தோம், அதை பத்தி மட்டும் பேசுங்க. இத பாருங்கம்மா, உங்க பொண்ணை பிடிக்காமலாம் நாங்க வேணான்னு சொல்லல. அது சரியா பேச வராதுன்னு தெரிஞ்சப்ப அதெல்லாம் என் அக்கா நல்லா தான் பேசுவா. தேன்மொழி பெரியவங்களை எதிர்த்து எதுவும் பேசாம அமைதியா இருந்ததுலயே தெரியுது நல்ல மரியாதையான பொண்ணுன்னு. அதுவும் இல்லாம என் மருமகளுக்கு உங்க பொண்ண ரொம்ப பிடிச்சு போச்சு. அண்ணனுக்கும் தான் அப்பதா. ஏய் கையில சும்மா. அவனுக்கும் தான். என் மருமக என் பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டா. எனக்கு தான் கொஞ்சம் விருப்பம் இல்லாம இருந்தது. நானும் யோசிச்சு பார்த்தேன். சரியா பேச்சு வரலன்னா பெரிய குறையெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் பேரன் ஜாதகத்தை பார்த்தப்ப அவனுக்கு 30 நாள்ல கல்யாணம் செஞ்சு வைக்கணுமா ஜோசியர் சொல்லிட்டாரு. அப்ப அதுக்காக மட்டும்தான் என் அக்காவை கேட்டு வந்திருக்கீங்களா? ஐயோ, அப்படி இல்லம்மா, உன் அக்காவை பார்த்துட்டு போன பிறகு உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டு மருமகளா வந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. என் பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம அவசர அவசரமா ஒரு பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்றதை விட என் மகனுக்கு பிடிச்ச பிள்ளைய கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும்ல. அதான் பேச வந்தோம். என்ன கையில இருக்கும்போது நெய்க்கு அலைவானே, அதான். உங்க வீட்டு பொண்ணுதான் எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு இருக்கிறப்ப அதை நாம மாத்த முடியாதுல்ல. மீனாட்சி நினைக்கிறது தானே நடக்கும். மீனாட்சி நினைக்கிறது தானே நடக்கும். நான் ஒன்ன சொல்லலம்மா, சாமிய சொன்னேன். நீங்க மறுபடியும் எங்க வீடு தேடி வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அன்னைக்கு மீனாட்சி பேசினதையெல்லாம் நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க கூடாது. இவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப பாசம். அதான் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. சரி, உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்குதானே?